ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங் டீமில் இருக்கிறவங்களுக்கும் எலைட் லேர்னர் இருக்கிறவங்களுக்கும் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடியோ டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களோட டவுன்லைனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ண முடியுங்க. வாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெமோவோட நான் டாஸ்க் பண்ணி காமிக்க போறேன் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டாஸ்க். இப்போ எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வொர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறவங்க, எலைட்லன்னு இருக்கிறவங்க, இந்த மைக்ரோ டாஸ்க்க பண்ணிட்டு இருந்தோம். மைக்ரோ டாஸ்க்னா என்னது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியா ஆப்ல போயிட்டு நம்ம ஒரு போஸ்ட் போட்டு ஓன் வேர்ட்ஸ்லாம் போட்டு அங்க போஸ்ட் பண்ணிட்டு, அங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து லிங்க் எடுத்துட்டு வந்து இங்க போஸ்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தது நம்மளுக்கு ஒரு ஒர்க். ஆனா, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எளிமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். முன்னாடி எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டாஸ்க் இருந்துச்சு. வீடியோ பார்த்து சம்பாதிக்கலாம். விளம்பரம் பார்த்து நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு, அதே போல டாஸ்க்க மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து யார் யாருக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கணும். சரிங்களா? மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிறவங்க பிளஸ் எலைட் லேர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எலைட் லேர்னருக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா, அவங்களுக்கு டாஸ்க் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா, அவங்களுக்குமே வீடியோ டாஸ்க்கா இன்னும் கன்ஃபார்ம் ஆவல. சரிங்களா? ஆனா, மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டாஸ்க் மட்டும் தாங்க. சரிங்களா? ஓகே. அந்த டாஸ்க் எப்படி பண்ணி பார்த்தலாமா? உங்க ஐடிய ஓப்பன் பண்ணுங்க. உங்க ஐடிய ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ட்ரெய்னிங் டாஸ்க் இருக்குங்க. அதில டுடே டாஸ்க் இருக்கும். அத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. டுடே டாஸ்க்க நீங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். டாஸ்க் 1ன்னு சொல்லிட்டு கோ டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அத கோ டூ குடுங்க. கோ டூ குடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஆட் பேஜ் ஒண்ணு ஓடும். இது எப்பயுமே வந்து இந்த விளம்பரம் வந்து ஓடுறது தான். சரிங்களா? இங்க உங்க 2 நிமிஷம் ஒண்ணு ஓடுது இல்லையா? அந்த 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். இதுக்கு அப்புறம் தான் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து போகும். மெயினான அந்த டாஸ்க்ல என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு ப்ளே ஆகுங்க. சரிங்களா? அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ண முடியாது. வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அந்த வீடியோ நடுவுல இருக்கும், இல்ல லாஸ்ட்ல இருக்கும். எங்க வேணா இருக்கும். அந்த வீடியோ எங்கேயாச்சும் ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எஸ்ன்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அடுத்தது பின்னு போட்டு உங்களுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க. எஸ்ன்னா ஸ்டார்ட், பின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? எண்ட் மாரி. ஓகேவா? அப்ப அந்த நம்பர் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நோட் பண்ண ஒரு பேனா இந்த டாஸ்க் பண்ண போறீங்களா? ஒரு பேனா, ஒரு பென், ஒரு பேப்பர் எடுத்து பக்கத்துல வச்சுக்கங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஞாபகம் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப அந்த வீடியோ ஓடுதுன்னு வச்சுக்கங்க. இப்ப டாஸ்க் பண்றதுக்கான வீடியோ நம்ம ப்ளே பண்றோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, அங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கரெக்ட்டா ஒரு 1.32 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரும். எஸ்ஸு அப்புறம் பக்கத்துல அது ஒரு நம்பர் ஒண்ணு வரும். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா லாஸ்ட்டா வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நடுவுலயே வந்து பின்னு போட்டு ஒரு நம்பர் வரும். சரிங்களா? இந்த 2 நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு நம்பர் வருங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி நம்பர் வராது. வேற வேற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. சரிங்களா? அந்த நம்பர தான் எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போறோங்க. சரிங்களா? இதுதாங்க டாஸ்க் பண்றதுக்கான மெத்தட். ரொம்பவே எளிமையா படுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒண்ணு தான். நீங்க டாஸ்க்க பண்ண போறீங்க அப்டின்னா, ஒண்ணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நான் என்னோட மெயில்ல நான் சேவ் பண்ண கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நம்பர் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ண போறீங்க. சரிங்களா? எவ்ரி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ண போறீங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ணலாம், எழுதலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 67 ஒரு டாஸ்க்கு. ஒரு நாளைக்கு ரூ. 67 மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வரும். ரூ. 2000 கிட்ட உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்களா? இப்போ டைமர் முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ண போறோம்? கோ டூ டாஸ்க் பேஜ் இருக்குல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறோம். கோ டூ டாஸ்க் பேஜ் குடுத்துட்ட பிறகு, இங்க பாருங்க உங்களுக்கு என்ன எஸ்பிஓ டிஜிட்டல் டிஸ்ப்ளேன்னு இருக்கா? இதுதாங்க ஆட் நம்மளுக்கு. இந்த ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தள்ளி தள்ளி ஆட்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க. இத ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி போடுறதுக்கான அந்த ஆட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, வீடியோ ப்ளே பண்ற மாரி ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த வீடியோ ப்ளே பண்ற ஆப்ஷன் தான் நீங்க வந்து இப்ப டச் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்ப பாருங்க டச் பண்றேன். உங்களுக்கு இந்த மாரிங்க ப்ளே ஆகும். சரிங்களா? இந்த மாரி ப்ளே ஆகக்குள்ள, உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோல பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வந்து போயிடும். சரிங்களா? அந்த பின்னு போட்டு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு எஸ்ன்னு போட்டு ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பின்னு போட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அத வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு, ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல நோட் பண்ணியோ வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி இப்ப பேசுறாரு. அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு. கீழ அடுத்து எஜுகேஷோ, பை மோட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அந்த நம்பர் எங்க வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. சரிங்களா? இத நான் வீடியோ பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப. எஸ்ஸு
288 சரிங்களா? இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதி வச்சுக்கணும். இல்ல ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த நம்பர் ஒண்ணு எஸ் வந்து ஸ்டார்ட் சரிங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னு ஒண்ணு வரும். அத நீங்க நோட் பண்ணணும். சரிங்களா? இப்ப நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணிர்றேன். ஸோ இது வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ப்ளே ஆரம்பிச்சுரும். அடுத்த இதுக்கு போகும். சரிங்களா? இது எத்தன செகண்ட்ஸ் இருக்கும் அப்டின்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் அதுக்குள்ள தாங்க இருக்கு. அதுக்குள்ளயே மறைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. அதுக்குள்ளயே நீங்க என்ன பண்ணணும்? வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கணும். ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் போலாம்னா அப்படி பார்க்க முடியாது. சரிங்களா? அதனால கரெக்ட்டா பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ஆட் வந்து நம்ம என்ன வந்துச்சு அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துச்சு. அடுத்தது நம்மளுக்கு எஜுகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு. சரிங்களா? நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் இதில கேட்பாங்க. அதுக்கேத்த மாரி நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க பண்ற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வீடியோ பார்த்தீங்கன்னாவே, நீங்க அந்த கோடையும் நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 288 வந்துச்சு. இப்போ பின்னு போட்டு ஒரு நம்பர் வந்திருக்குங்களா உங்களுக்கு? பின்னு போட்டு 255 இங்க பாருங்க இதுதான். ஸோ இதுதான் நம்ம வந்து அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா போடணும். சரிங்களா? அப்ப பி 200 அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் 2 நம்பரையும் நம்ம முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிட்ட பிறகு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் டாஸ்க்ன்னு இருக்குங்க. ஸோ அந்த சப்மிட் டாஸ்க் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அடுத்த பேஜ்க்கு வந்து போகும். இப்போ எரர் ஆயிட்டு இருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. ஸோ கீழ நீங்க சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஒண்ணு ஓப்பன் ஆகும். இங்கேயே உங்களுக்கு வந்து பாருங்க, ஸ்டார்ட் கோடு, எண்ட் கோடுன்னு இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் கோடு எண்டுன்னா, எஸ்ன்னு போட்டு ஒரு நம்பர் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அதான் வந்து ஸ்டார்ட் கோடு. எண்ட் கோடு வந்து பின்னு ஒண்ணு பார்த்துருப்போம் நம்ம. பின்னு போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம். அது எண்ட் கோடு. சரிங்களா? இந்த 2 கோடு பார்த்துட்ட பிறகு தான் நீங்க கீழ வந்து சப்மிட் டாஸ்க் குடுத்துட்டு நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்ப ஸ்டார்ட் கோடு நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. எஸ் போட்டு ஆரம்பிக்கும். எண்ட் கோடு நம்ம பார்த்தாச்சு, போட்டோம். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் பாருங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த அட்வர்டைஸ்மென்ட் மெசேஜ்? அதாவது நீங்க பார்த்த விளம்பரம் உங்களுக்கு புரியுதான்னு கேட்கறாங்க. எஸ். எனக்கு புரியுதுன்னு சொல்லலாம். இல்ல வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் சொல்லலாம். இல்ல நோன்னு சொல்லலாம். அது உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சு எஸ் குடுங்க. இல்லன்னா இல்ல. இல்ல இன்னும் நல்லா சொல்லலாம். இன்னும் விளக்கமா சொல்லலாம் அப்படின்னா இன்கிரீஸ் பெட்டர்ன்னு குடுக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஓகே எனக்கு எஸ் புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டூ யூ வாண்ட் டூ பை த ப்ராடக்ட் சர்வீஸ் ஷோ இன் த ஆட்? அதாவது நீங்க ஆட்ல பார்த்த சர்வீஸ் நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா நான் வாங்குவேன் அப்படின்னா எஸ் குடுக்கலாம். இல்லன்னா நோ குடுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். வாட்ஸ் யுவர் ரேட்டிங் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்? நீங்கள் ஆட்ஸ் பார்த்தீங்கல்ல, அதுக்கு ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம 5 கொடுக்கலாம். உங்களோட இஷ்டம் என்னென்ன கொடுக்கலாம். சரிங்களா? செலக்ட் த பிராண்ட் பிலோ தோஸ் ஆட்ஸ் யூ ஆர் சீன். நீங்கள் என்னென்ன ஆட்ஸ்லாம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்னென்ன ஆட் பார்த்தோம்? நம்ம ஸ்டார் ஹெல்த் பார்த்தோம், எஜுகஸ்ட் வந்து 2 இதை பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கூட டிக் பண்ணலாம். என்ன ஆட் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கேட்குறாங்க. நம்ம 2 மட்டும் பார்த்தா அதை கொடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆர் யூ ரெக்கமெண்ட் டு அதர்ஸ்? இதை நீ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுவேன்னா பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை, நோ கொடுத்துருங்க. சரிங்களா? இது எல்லாமே ஜென்ரலான கொஸ்டினுங்க. இந்த ஜென்ரலான கொஸ்டின் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். ஜஸ்ட் சப்மிட் பட்டன் அமுக்குங்க. ஒரு அமுத்திங்கன்னா ரிவ்யூ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லியும் வரும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். இவ்வளோ தாங்க சிம்பிளான மெத்தடு. நீங்கள் அந்த வீடியோ வாட்சிங் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மூலிமா அவங்க வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பே அவுட் ஹிஸ்டரியில் போயிட்டு நான் பார்க்குறேன். எனக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு 16 இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி. சரிங்களா? 16/9/2025 எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆகின்னு பார்க்குறேன். ரூ. 67 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ நான் டேஷ் பண்ணி போயிட்டு செக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரூ. 70 எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ 67 ப்ளஸ் பேலன்ஸ் இருந்தது, அது மொத்தம் ரூ. 70 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்த சந்திக்கிறேன். அடுத்து அன்பு அன்பு ஃபிஷ்.